நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் தொடர் மழை காரணமாக நிரம்பி வழியும் அணைகள். கங்கா பூஜை செய்த திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவம். சிறப்பாக நடைபெற்ற ஸ்னபன திருமஞ்சனம். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய கார்த்திகை பூஜைகள். வைபவமாக வளர்க்கப்பட்ட ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஹோமம். மதுரை, திருப்பரங்குன்றம் மற்றும் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி பெருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் கந்த சஷ்டி மகோத்சவம். அன்னையிடமிருந்து வேல் வாங்கிய முருகப்பெருமானுக்கு துளிர்த்த வியர்வை முத்துக்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக அங்குள்ள அணைகள் நிரம்பி வழிகின்றன. இந்த நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் பாபவிநாசம் அணையில் கங்கா பூஜை மேற்கொண்டார். திருமலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக நீரோடைகள் அனைத்தும் நிரம்பியுள்ளன. இந்த நிலையில் பாபவிநாசம் அணைக்கு வருகை தந்த திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு முன்னிலையில் அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி நீரில் மஞ்சள், குங்குமம், பட்டு வஸ்திரம் மற்றும் மலர் மாலைகள் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டி பல்வேறு பூஜைகளை செய்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அறங்காவலர் குழு தலைவர் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கீழ் அமைந்துள்ள 4 அணைகளில் 2 அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாகவும் அதனால் ஒரு மதகு வீதம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் மற்ற 2 அணைகளில் 90% அளவிற்கு நீர் நிறைந்து வருவதாகவும் தெரிவித்தார். திருமலையில் 50 லட்சம் கேலன்கள் நீர் தேவை இருப்பதாகவும் அதில் 25 லட்சம் கேலன்கள் கல்யாணி அணையிலிருந்தும் மீதமுள்ள 25 லட்சம் கேலன்கள் இந்த 4 அணைகளிலிருந்து கிடைக்கப்பெறுவதாகவும் கூறினார். இந்த நீரானது 10 முதல் 11 மாதங்கள் வரை பயன்பட ஏதுவாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். திருப்பதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 10 நாட்கள் நடத்தப்படும் உற்சவத்தின் ஒரு பகுதியாக இன்று ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதருக்கும் திருமஞ்சனம் நடைபெற்றது. இன்று காலை கோவில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் அருகே ஸ்ரீ மணவாள மாமுனிகளையும் கொலுவிருக்கச் செய்து திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் முன்னிலையில் ஆரத்தி காட்டி அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவ தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள், சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தேங்காய், பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து சகஸ்திரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து ஜீயர் பெருமக்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தீர்த்தம் தந்து சடாரி சாதித்தனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் இம்மாதம் 22ஆம் தேதி துவங்கி நவம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறுகின்ற கார்த்திகை பூஜைகளின் ஒரு பகுதியாக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் யாகசாலையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை விசேஷ அலங்காரத்துடன் மேடை மீது கொலுவிருக்கச் செய்து சிவாச்சாரியார்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து பிரதான கலசத்தில் தெய்வங்களை ஆவாகனம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மகா குண்டத்தில் அக்னி பிரதிஷ்டை செய்து வேத மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து நெய்யுடன் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதற்படை மற்றும் 2ஆம் படை வீடுகளான மதுரை, திருப்பரங்குன்றம் மற்றும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சஷ்டி பெருவிழா வைபவமாக நடைபெற்றது.
அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ சத்தியகிரீஸ்வரர் மற்றும் கோவர்தன அம்பாளுடன் விசேஷ அலங்காரத்தோடு வெள்ளி கேடயத்தில் எழுந்தருள ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். சூறை தேங்காயிட்டு உற்சவ மூர்த்திகளை சுமந்தபடி மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். சர்வ அலங்காரத்தோடு ஆதி தம்பதிகளும் ஈசன் மைந்தனும் திருக்காட்சி தர பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். இதையடுத்து அருள்மிகு கோவர்தனாம்பிகை அம்பாளிடமிருந்து நவரத்ன வடிவேலை அர்ச்சகர் கைத்தலமாக ஏந்தி வர மயில்தண்டம் முன்னே செல்ல சாமரங்கள் வீசியபடி பக்தர்கள் கைத்தலமாக ஏந்தி வந்தனர். வெற்றி வடிவேலுக்கு மந்திரங்கள் ஓதி ஆரத்திகள் காட்டப்பட்டதும் மங்கள வாத்தியங்களும் பக்தர்களின் அரோகரா கோஷத்துடனும் அம்பிகையிடமிருந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு நவரத்ன வேல் சகல விருதுகளுடன் பெறப்பட்டு முருகனின் திருக்கரத்தில் சாத்துப்படி செய்யப்பட்டது. பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு தூபம் காட்டி பல்வேறு தீப ஆரத்திகளோடு மகாகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இரண்டாம் படை வீடான திரு சீரலைவாய் என போற்றப்படும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க தங்க ரதத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் ஸ்ரீ ஜெயந்திநாதரை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். தங்க கிரீடங்களோடு நறுமண மலர் மாலைகள் சூட்டி தேவியர்கள் சமேத முருகனை அலங்கரித்திருந்தனர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தங்கரத புறப்பாடு துவங்கியது. கோவில் வளாகத்தை சுற்றி முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தெய்வானையோடு தங்க ரதத்தில் பவனி வர எண்ணற்ற பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி முருகனை பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமிக்கு கொள்ளிடம் காவிரி ஆற்றிலிருந்து தங்க குடத்தில் புனித நீர் எடுத்துச் செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை வேளையில் கோவில் யானை முன்னே செல்ல ஆலயத்திலிருந்து அம்மா மண்டபம் காவிரி படித்துறைக்கு தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு சென்றனர். அங்கு காவிரியில் இறங்கி குடங்களில் புனித நீரை நிரப்பிக் கொண்டதும் பிரதான தங்க தீர்த்த குடத்தை கோவில் யானை ஆண்டாள் மீது வைத்து புறப்பட்டனர். மங்களவாத்தியங்கள் திருக்குடைகள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியே யானை மீது வைத்த தங்க தீர்த்த குடம் முன்னே செல்ல ஊர்வலமாக வந்தனர். பிறகு ஆலயத்தை அடைந்து நான்முக கோபுரம் வழியாக பிரகாரங்களை கடந்து மூலஸ்தானத்தை அடைந்தனர். இதையடுத்து மூலவருக்கு தீர்த்த குடம் சேர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவத்தை முன்னிட்டு பல்வேறு வாகனங்களில் பவனி வந்த ஆச்சாரியாரை பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். 8ஆம் திருநாளன்று ஊர்வலம் புறப்பட்ட ஸ்ரீ மணவாள மாமுனிகளை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. வெள்ளி யானை வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த உற்சவருக்கு சிகப்பு பட்டுடுத்தி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்கள் முத்துக்கள் பதித்த தொப்பார கிரீடம் அணிவித்து வண்ண நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மாட வீதிகளில் இருகுடை சேவையோடு விசேஷ அலங்காரத்துடன் யானை வாகனத்தில் பவனி வந்த உற்சவருக்கு வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் பெரிய திருமொழி பாசுரங்களை சேவித்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஆழ்வாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. 9ஆம் நாளன்று காலை இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஆலயத்திலிருந்து உற்சவரை குளக்கரைக்கு சுமந்து வந்தனர். வெள்ளி கேடயத்தின் மேல் எழுந்தருளிய ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு காவி பட்டாடை கட்டி திருமுடியில் சிக்கு தாடை அணிவித்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் முத்துச்சரமும் வைத்து காதணிகள் பலவித ஆபரணங்கள் மற்றும் மலர் மாலைகள் கொண்டு அழகாக அலங்கரித்திருந்தனர். உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் திருத்தேருக்கு எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. பல்வேறு வீதிகள் வழியே தேரில் உலா வந்த உற்சவரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. சர்வாபரணங்கள் கொண்டு திருத்தேரில் உலா வந்த ஸ்ரீ மணவாள மாமுனிகளை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்து வடம் பிடித்து இழுத்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது.
பிரபந்ததாரர்கள் பெரிய திருமொழி பாசுரங்களை பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். இதையடுத்து தேரோட்டம் நிறைவு பெற்றதும் கோவில் எதிரே உள்ள மண்டபத்தில் உற்சவருக்கு தங்க திருக்குடைகளை சுழற்றி கும்ப தீபங்கள், கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அன்று மாலை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லக்கில் உற்சவர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் எழுந்தருளியதும் புறப்பாடு துவங்கியது. ஆச்சாரியாருக்கு தங்க தொப்பார கிரீடம் சூட்டி பலவித ஆபரணங்களோடு மலர் மாலைகள் அணிவித்து சிகப்பு பட்டுடுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். நிலை கண்ணாடியில் தன்னழகை ரசித்தவாறு ஸ்ரீ மணவாள மாமுனிகள் புஷ்ப பல்லக்கில் பவனி வர, பிரபந்ததாரர்கள் பெரிய திருமொழி பாசுரங்களை சேவித்தபடி உடன் வர, வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து சென்றனர். புஷ்ப பல்லக்கு உலா நிறைவு பெற்று கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்ததும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு இசை வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிங்காரவேலர் திருக்கோவிலில் சஷ்டி பெருவிழா நிகழ்வுகளாக தேரோட்டமும், அதைத் தொடர்ந்து அன்னையிடமிருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கும் வைபவமும் விமர்சையாக நடைபெற்றன. முன்னதாக தேரடியில் வண்ண தோரணங்களுடன் அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவர் முருகப்பெருமானை வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆரத்திகள் காட்டியதும் தேரோட்டம் துவங்கியது. அரோகரா கோஷம் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அழகாக காட்சி கொடுத்த பெரிய தேரில் தேவியர்கள் சமேதராக முருகப்பெருமான் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதையடுத்து முக்கிய நிகழ்வான சிங்காரவேலர் அருள்மிகு அன்னை வேல்நெடுங்கண்ணியிடம் வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெற்றது. உற்சவ மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சேஷா அலங்காரத்தோடு எழுந்தருளியிருந்த முருகப்பெருமானுக்கு ஆரத்தி காண்பித்ததும் தங்க கேடயத்தில் எழுந்தருளச் செய்து பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். பக்தர்கள் உற்சவமூர்த்தி மீது மலர்ச்சரங்கள் தூவி அரோகரா கோஷம் எழுப்பி தரிசித்தனர். பிறகு அன்னையிடமிருந்து வேல் வாங்கும் வைபவம் நடைபெற்றது. பிறகு உற்சவமூர்த்திகளை ஆலய உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசிக்க, சிங்காரவேலர் மேனி முழுவதும் வியர்வை துளிகள் அரும்பியபடி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். எதிரே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியை நித்தமும் கைகூப்பி தொழுதவாறு காட்சி தரும் அஞ்சனை மைந்தனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து தங்க கவசம் சாற்றி தலைப்பாகையுடன் பச்சை வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனையும் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சனை மைந்தனை பக்தி பரவசத்தோடு தரிசித்து வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் மணவாள மாமுனிகள் உற்சவத்தின் நிறைவாக புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல உற்சவர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளை கேடயத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். ஆச்சாரியாருக்கு பட்டாடைகள் கட்டி தங்க கவசத்துடன் கிரீடமும் மலர் மாலைகளோடு பட்டு பவித்திர மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வழிநெடுகிலும் பக்தர்கள் உற்சவருக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு உலா முடித்து கோவிலை அடைந்த உற்சவர் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ ராஜகோபால சுவாமி சன்னதி முன்பு உற்சவரை நிறுத்தி மங்களா சாசனம் செய்யும் நிகழ்வு நடத்தப்பட்டது. பிறகு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து தேரோடும் பிரகாரங்கள் வழியாக வலம் வந்து ஸ்ரீ செங்கமலத்தாயார் சன்னதி முன்பும் நிறுத்தி மரியாதை நடத்தப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் சிறப்பாக நடைபெற்று வரும் கந்த சஷ்டி திருவிழா காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோவில் சஷ்டி திருவிழாவின் ஒரு பகுதியாக அருள்மிகு அபிராம சுந்தரி உடனுரை அமரேஸ்வரர் திருக்கோவிலில் கைலாய வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க 108 வேல் தரித்தல் நிகழ்வும், அதைத் தொடர்ந்து பக்தர்களின் பால்குட ஊர்வலமும் துவங்கியது. பல்வேறு வீதிகள் வழியாக பால்குடங்களை சுமந்தவாறு சென்ற பெண்கள் அருள்மிகு பழனியாண்டவர் கோவிலை அடைந்ததும் மூலவருக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிஷேகம் செய்து பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி கொடுத்த ஆறுமுகநாதனுக்கு சிகப்பு சாத்தி அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் முருகப்பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து முத்தாபரணங்களுடன் வெற்றிலை மாலையும் தலைப்பாகையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வெற்றி வடிவேலோடு காட்சி கொடுத்த அழகன் முன்பு 6 அகல் விளக்குகளில் தீபங்கள் ஏற்றி வைத்திருந்தனர். தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூரமும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை பகுதியில் இருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அபிஷேக பீடத்தின் மேல் தேவியர்கள் சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி வெள்ளி கிரீடங்களுடன் ஒட்டியானங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். ருத்ராட்ச மாலையோடு கையில் வெற்றி வடிவேலையும் கொடியையும் தாங்கியபடி முருகப்பெருமான் திருக்காட்சி தர பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சன்னதியிலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். தொடர்ந்து யாக சாலை முன்பு நிறுத்தி உற்சவ தெய்வங்களுக்கு சாயரட்சை இடப்பட்டது. தொடர்ந்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியபடி பின்தொடர உற்சவ மூர்த்திகளை கோவில் பிரகாரங்களை சுற்றி சுமந்து வந்தனர். இதேபோல் கரூரில் அமைய பெற்றுள்ள அருள்மிகு விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோவிலில் மூலவர் சன்னதி வெளியே மயில் வாகனத்துடன் எழுந்தருளியிருக்கும் முருகனுக்கு மஞ்சள், அபிஷேக பொடி, பால், தயிர், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பச்சை வஸ்திரம் கட்டி பவள மாலையுடன் ருத்ராட்ச மாலையும் மலர் மாலைகளும் அணிவித்து வேலும் கொடியும் தந்து அலங்கரித்தனர். தொடர்ந்து ஈசன் மைந்தனுக்கு தூபம் காட்டி அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மன்னார்குடி அருகே அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு பாமணி நாகநாதர் கோவிலில் ஸ்ரீ வள்ளி மற்றும் தெய்வானையோடு தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் அருகே எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அபயமும் வரதமும் காட்டி அருள் புரிந்த முருகனுக்கும் இருபுறம் நின்று காட்சி தந்த தேவியர்களுக்கும் பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர திருநாமங்கள் கூறி மலர்களால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூரம் காட்டப்பட்டது. திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் சஷ்டி திருவிழாவையொட்டி ஸ்ரீ வள்ளி மற்றும் தெய்வானையுடன் காட்சி கொடுத்த முருகப்பெருமானுக்கு பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன. தேவியர்களோடு அருள் புரிந்த உற்சவர் ஆறுமுகநாதனுக்கு வெண்ணிற ஆடை கட்டி சர்வாபரணங்களோடு அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு கோவில் யானை இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளிய ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சண்முகநாதரை கோவிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். 5ஆம் திருநாளன்று தேவியர்கள் சமேதராக அருள் புரியும் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சப்பரத்தில் கொலுவிருக்கச் செய்து பிரகாரங்கள் வழியாக வலம் வரச் செய்தனர். திருச்சி மாவட்டம் குமாரவயலூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு முருகன் திருக்கோவிலில் சஷ்டி திருவிழாவின் 4ஆம் நாளன்று உற்சவருக்கு
வெள்ளி கவச அலங்காரம் செய்திருந்தனர். தேவியர்களும் வெள்ளி கவசங்களுடன் இருபுறம் நின்று அருள் புரிய முத்துக்குமார சுவாமிக்கு அர்ச்சகர்கள் திருநாமங்களை கூறியபடி சண்முகார்ச்சனை செய்தனர். பிறகு வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு 6 பஞ்சதட்டு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ சிங்காரவேலர் அன்ன வாகனத்தில் எழுந்தருளி யானை முகாசுரனுக்கு பெருவாழ்வு அளிக்கும் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசித்ததும் கோவிலின் வெளியே யானை முகாசுரனுக்கு பெருவாழ்வு அளிக்கும் கஜமுகாசுர வதம் நடைபெற்றது. 5ஆம் திருநாளில் உற்சவருக்கு வெண்ணிற பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி கையில் சக்தி வடிவேலை தந்து மயில் வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். போர் புரியும் கோலத்தில் காட்சி கொடுத்த முருகனுக்கு வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க பல்வேறு தீபங்களும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. தொடர்ந்து உற்சவரை கோவிலின் வெளியே அழைத்து வந்ததும் சிங்கமுகாசுரனுடன் போர் நடக்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஓதுவாமூர்த்தி பாடல் பாடியபடி இருக்க சிங்க முகத்துடன் வலம் வந்த அசுரனை வீழ்த்தும் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விஷ்ணு துர்க்கை அம்மன் கோவிலில் பிரம்மாண்ட சுதை சிற்ப வடிவில் 16 திருக்கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தியபடி அன்னை திருக்காட்சி தர கருவறையில் பீடத்தின் மேல் நின்று அபயம் காட்டியபடி ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மன் விசேஷ அலங்காரத்தில் அருள் பாலித்தார். கோவிலில் வீற்றிருக்கும் ஆறுமுகநாதனுக்கும் தேவியர்கள் சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வெண்ணிற ஆடை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடம் அணிவித்து சந்தன காப்பு சாற்றி மாலைகளும் அரளி மலர் சரமும் சூட்டி அலங்கரித்து சண்முகநாதருக்கு ஏக தீபத்துடன் 6 பஞ்சதட்டு கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதேபோல் அருள்மிகு விசாலாட்சி சமேத விஸ்வநாத சுவாமி கோவிலில் உற்சவர் முருகனை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். 6 திருமுகங்கள் கொண்டு ஸ்ரீ சண்முகநாதனாக அழகன் அபயமும் வரதமும் காட்டியபடி திருக்காட்சி தர சுவாமி முன்பு ஏராளமான பக்தர்கள் மங்கள பொருட்களோடு விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். ஓம் சரவணபவ எனும் 6 எழுத்து மந்திரத்தை நட்சத்திர வடிவில் அமைத்து போற்றி மந்திரங்களை அர்ச்சகர் கூறியபடி இருக்க பெண்கள் அகல் விளக்குகளுக்கு பக்தி பரவசத்துடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். தொடர்ந்து உற்சவர் முருகப்பெருமானுக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கும்பகோணத்தில் உள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு பிரகன்நாயகி உடனுரை நாகேஸ்வர சுவாமி கோவிலில் தேவியர்களோடு தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு அழகனுக்கு வெண்ணிற வஸ்திரமும் தேவியர்களுக்கு வண்ணப்பட்டு சேலைகளும் கட்டி அலங்காரம் செய்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து பஞ்சதீபாரதி காண்பித்தனர். இதேபோல் குரு பரிகார ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு சோமசுந்தரி சமேத ஸ்ரீ வியாழ சோமேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் வள்ளி தேவசேனா சமேதராக சன்னதி கொண்டு அருள் புரியும் சண்முகருக்கு எண்ணெய் காப்புடன் அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்ததும் தெய்வங்களுக்கு வெள்ளி கவச அலங்காரம் நடைபெற்றது. பிறகு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் முருகப்பெருமானை மனமுருக வேண்டி தரிசித்தனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் கோவிலில் உட்பிரகாரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆறுமுக நாயனார் சன்னதியில் அழகனுக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி கவசத்துடன் சிகப்பு பட்டு கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ வள்ளிக்கும் தெய்வானைக்கும் புதுப்பட்டு சேலைகளோடு கிரீடங்களும் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. 6 சிவாச்சாரியார்கள் 6 முக திசையில் அமர்ந்து மலர்கள் மற்றும் பத்திரங்கள் கொண்டு சண்முகார்ச்சனையை சிறப்பாக நடத்தினர். வேறெங்கும் இல்லாத வகையில் ஆறுமுகநாதனின் 6 திருமுகங்களை இங்கு தரிசிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த ஆறுமுக நயினாருக்கு 6 பஞ்சதட்டு கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதேபோல் அருள்மிகு மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சொக்கநாத சுவாமி கோவிலில் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் வெட்டிவேர் மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து
கையில் வீரவாளும் வேலும் தந்து யானை வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அழகனின் முன்பு சிங்கமுகாசுரன் போர் புரிய காத்திருக்க அழகனுக்கு ஆரத்தி காட்டியதும் நிகழ்வு தொடங்கியது. ஓதுவாமூர்த்தி பாடல் பாட சக்தி வடிவேலால் சிங்கமுகாசுரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. பிறகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தேனி அல்லிநகரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு காளீஸ்வரி திருக்கோவிலில் மயில் வாகனத்துடன் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானுக்கு மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பால், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் வண்ண பட்டாடையும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியவாறு நின்றருளிய முருகனுக்கு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபமும் மகா கற்பூர ஆரதியும் காண்பித்தனர். இதேபோல் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை ராஜேந்திர சோழீஸ்வரர் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வெள்ளி வெற்றி வடிவேலை அர்ச்சகர் கையில் ஏந்தியவாறு கோவிலை சுற்றி வலம் வர ஏராளமான பக்தர்கள் பின்தொடர்ந்து வந்தனர். அன்னை அறம் வளர்த்த நாயகியிடமிருந்து எடுத்து வரப்பட்ட வெள்ளி வேலை முருகனிடம் சேர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சுந்தர விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சஷ்டி விழாவின் ஒரு பகுதியாக கோவிலின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த தங்க இந்திர விமானத்தில் உற்சவர் முருகப்பெருமானை சர்வாபரண பூஷிதனாக அலங்கரித்து எழுந்தருளச் செய்திருந்தனர். பிறகு பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தங்கரத புறப்பாடு நடைபெற்றது. இதையடுத்து அருள்மிகு காசி விசாலாட்சி அம்மன் கோவிலை அடைந்ததும் அம்மனிடமிருந்து வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அன்னையிடம் வைத்து பூஜிக்கப்பட்ட வெற்றி வடிவேலை அர்ச்சகர் எடுத்து வந்து முருகனிடம் சேர்ப்பித்தார். ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி இந்த வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் தொடர் மழை காரணமாக நிரம்பி வழியும் அணைகள். கங்கா பூஜை செய்த திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவம். சிறப்பாக நடைபெற்ற ஸ்னபன திருமஞ்சனம். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய கார்த்திகை பூஜைகள். வைபவமாக வளர்க்கப்பட்ட ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஹோமம். மதுரை, திருப்பரங்குன்றம் மற்றும் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி பெருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் கந்த சஷ்டி மகோத்சவம். அன்னையிடமிருந்து வேல் வாங்கிய முருகப்பெருமானுக்கு துளிர்த்த வியர்வை முத்துக்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.